அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது கொல்லப்பட்ட இளைஞரை சம்பந்தப்பட்ட 2 பேரை கைது பண்ணிக்கிறாங்க. மேற்கொண்ட தகவல்கள் போலீசார் இதுவரை கொடுக்கவில்லை. அதுக்கு பின்பு இந்த மௌலவி அறிஞ்ச பின்னாடி இந்த மௌலவி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு படுத்தினாங்க. படுத்து போட்டு அதுக்கடுத்து 10,000 இந்த கோர்ட்டு மூலம் அவங்க அடித்த போலீஸ் இந்த இவங்களுக்கு இந்த நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தாரு. யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னு வந்த ஒரு மாணவன் இப்போ வீட்டை போய் தூக்கிவிட்டு தற்கொலை. அதுக்கான இதாக்கப்பட்ட 10 கல்லூரி மாணவர்களை கைது பண்ணிக்கிறாங்க போலீஸார். இப்போ டாக்டர் பெண்ணொன்றை படிச்சுன்னு வந்த ஒரு மாணவி டாக்டர் ரேப் பண்ணி அவங்க உயிரோடு விட்டுட்டு போய்க்கிறாங்க. அவங்க இந்த போலீஸ் மூலம் இவங்களை கைது பண்ணி அவங்க மேற்கொண்ட ஆட்களை கைது பண்ணாங்க இல்லையாண்டு இன்னொரு தகவலும் இதுவரை வெளியாகும். மனசாட்சி இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று நம்பிக்கை வாழும் மனிதர்களும் இருக்கிறார்கள். அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட மாதிரி பலஸ்தீன்கள் இன்னும் பாதிப்பில் அடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதற்கு இன்னொரு அரசாங்கமும் இன்னும் முன்னுக்கு வரவில்லை. பல மனங்களும் ஒற்றுமையாக வாழ ஆசைப்படுற மனிதர்களுக்கும் இது ஒரு வெறுப்பாகவே போய் முடிகிறது. கொரோனா காலத்திலும் முஸ்லிம்கள் மையத்து எரிக்கப்பட்டது. ஒரு அரசாங்கம் முன்னெடுத்து முஸ்லிம்களை மையத்தை அடக்க பண்ண உதவவில்லை. வீடியோ என்று வந்துட்டேன். இதுக்கு பிறகு நாங்கள் கடைசி ஒரு வீடியோவில் நான் முடிச்சுக்கொள்கிறேன். Assalamu alaikum, my brothers and sisters. If you have good friends, thank Allah. Thank Allah. There is a shortage on earth of good, sincere friends to drive you closer to Allah. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.